கருப்பசாமியின் திருவடி. புளியரை கருப்பசாமிக்கு, வழிகாட்டும் ஆளியப்பாறை கருப்பசாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு. மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுக்கும்படி கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுக்கும் என் அன்பு தெய்வமே, கொடுத்த வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. முதல் உத்தரவு நாகப்பட்டினம். குழந்தை வர வேண்டி வந்தவர்கள். முதல் உத்தரவு 3 முறை காலில் விழுந்துக்காங்க. செல்ல மக்களே, உனக்கு நாகப்பட்டினம் இல்லையே, கொச்சலி கொச்சலி நின்னுங்க நின்னுங்க ஐயா, வாங்கப்பா. திருமறைக்காடு அது ஈசனின் வீடு. வரலாம் சில மக்கள். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லையிலே அம்மன் கோயிலும் ஆதியாய் வீட்டிற்கும் விநாயகன் ஒருவரும் அங்கே இருப்பார்கள். குழந்தை கிடைக்கும் என்ற உண்மையை சொல்லு கருப்பசாமி. எப்பொழுது ஜனனமாகும் என்ற உண்மை எனக்கு தெரிய வேண்டும் என்பது உன் கேள்வி. பிறக்கும் பிள்ளை ஆணா பெண்ணா என்ற ஒரு தெளிவும் கிடைக்கணும். என்ன பிள்ளைடா வேணும்? கால் வந்துட்டு வா. சரி வர்றான். சிவகங்கை கரையினிலே தை மாதம் பூசத்துக்கு முன்பு உள்ள குளிப்பில் குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். கருப்பசாமி என்று பெயர் வைக்கணும். அந்த பிள்ளை பிறந்த மூன்றாவது வயது கடந்து சொந்தமாக 2 மனைகள் வாங்குவனி. கடல் கடந்து தொழில் பார்க்க செல்ல வேண்டும் என்ற ஆசை தோன்றும். அதில் பல லட்சங்கள் கிடைக்கும். வந்த பின்பு பல வியாபார தொழில்களை மேற்கொண்டு வருவாய். கால் ஒன்று சொல்லலாம். புளியரை கருப்பசாமிக்கு, வழிகாட்டும் ஆளியப்பாறை கருப்பசாமிக்கு. வரலாம் மகனே, வா. இப்போதைக்கு இருக்க கடன்களையும் தீர்த்து வெற்றியாக்கி தரேன். இந்தா சகல செல்வம் பெறுவாய். இந்த கனியை சாப்பிட்டுக்காமா. ஆம்பளை பிள்ளை கருப்பசாமிக்கு வயிறார சாப்பிட்டு போங்க. என்ன அடுத்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியாக்கணும். கணவன் மனைவியா வந்தவர்கள் வாங்கப்பா. அன்றொரு நாள் அதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே. நான் உட்காரலாம். என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? ரெண்டு பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்கு. ஆமாம், 2 பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து அவன் வச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொன்று நம்ம புதுமையாக ஒரு பிள்ளையை கட்டி அவனை வாழ வைக்கணுங்கிறது. ஒன்று அனுபவம் உள்ள பொண்ணு, இன்னொன்று அனுபவப்பட போகக்கூடிய பொண்ணு. கால் விட்டுருவாங்க. வேலனுக்கு 2 வேண்டாம், வீட்டிலையும் 2. மகன் மனதை திருத்ததுக்கு ஏற்பாடாயிடுது. எந்த வருத்தமும் உங்களுக்கு வேண்டாம். அவனை திருத்தி கொண்டு வந்து முறையான திருமண வாழ்க்கையை பூட்டி வெற்றிகரமாக வாழ வச்சு பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறப்பா. வயிற்று தொப்புள் பக்கத்தில் மச்சத்தோடு பிறக்கும். அதனால் அவளுக்கு கன்னிகா பரமேஸ்வரி என்று பெயர். புளியரை கருப்பசாமிக்கு,
வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு வீடை உருவாக்கி தரேன். இந்த பணம் தந்துட்டேன் பார்த்தியா, ஆனந்தமாக இரு, சாப்பிட்டு போங்க. அடுத்த பைசில் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யார்? கடன்களை பற்றி கேட்டு வந்தது. அரவர மனசு மன்னவன் வந்தானடி தோழி. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? எப்போ வராரு? கண்ணை முடிக்கா. அவன் உள்ளத்தை பார்த்தேன். ஃபோனை எடுத்து பேசினாலே பணம் பணம் பணம். ஆகையினால பேசுறதுக்கு கூட மனம் பயந்து மனவேதனையோடும் பிரிவான நிலைகளோடும் குழப்பமான சூழ்நிலையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ. உண்மையா இல்லையா? அதனால் அந்த ஆளால் முழு பலன் பெற முடியுமா? இந்த குடும்ப வாழ்க்கையை கழிச்சிருவாரா முடியாதா? எனக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டுங்கிறது மாதிரி உள்ளத்தில் தோணுதுன்னு உன் வருத்தம். கால் வந்துட்டு வா. உள்ளம் பெருங்கோவில் அவனால் ஒரு முழு பலன் உனக்கு கிடைக்கும். நீ கவலை கொள்ள வேண்டாம். என்ன பணம் அனுப்ப சொல்கிறேன், கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும் மகளே? இந்தா கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்துட்டேன். என்னை நினச்சிக்கா, கண்ணை மூடு பார்ப்போம். சனி பகவானே இவங்க கஷ்டத்தை தீர்ப்பா, வெற்றி உண்டு மகளே. ஐயன் கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு. வீடு இடம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வேதாரண்யமா? நீங்கள் வீடு இடம் சம்பந்தமாக கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. எந்த ஊர் உங்களுக்கு? பொய் இருக்கா? அப்படியா? என்ன வீடு இடம் என்னது? கால் உன்னுடைய ஊர் கடந்து போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் தெரியுதா? இருக்கா? சரி. உனக்கு 3 ஆண்டுகளுக்குள்ள வீடு மனை பாக்கியம் கொடுக்கும்படி கட்டளை ஆயிடுது. இப்போ இருக்கக்கூடிய தொழில் உனக்கு வருத்தத்துக்குரியதும் நஷ்டத்துக்குரியதுமாக இருக்கும். உடல்நிலைகள் சம்பந்தமாக மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கும். வேறு யாராலையும் செய்வனைகள் வைக்கப்படவில்லை. தேவையில்லாத மனக்குழப்பம் அவசியப்படாதது. உனக்கு வீடு வாசலை தாரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தா தொழிலை உருவாக்கிக்கா, எல்லாம் நல்லா நடக்கும். என் ஆசையால் புண்ணியம் பெறுவாயப்பா, வாழ்க. வேதாரண்யம் திருமறைக்காடு. சாப்பிட்டு போகணும் தம்பி. திருமறைக்காடு அது ஐயனின் வீடு. நல்ல கும்பிடலையே. பாண்டிச்சேரியில் யாருன்னா இருக்கா? அங்கே எதுக்கு போகிற? இது எப்படி பார்க்கட்டும். அந்த கட்டி விடுறா தம்பி. கண்ணமுடு. யார் கூப்பிடும்போது வாங்கினேன். மேலே உட்காரு, சாமி கும்பிட்டு வா. வா உட்கார். உன் பேர் என்னப்பா? என்ன வேணும் உனக்கு? கண்ணமுடு. கடவுளுங்கிற ஒரு சக்தி மேலே ஒரு விரக்தியும் ஒரு வெறுப்பும் உன் உள்ளுணர்வில் இருக்குது. ஆனாலும் ஒரு பூரணமான ஒரு சின்ன சிந்தனை. 5 புலன்களில் ஒன்று உன் பிள்ளைகளில் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நிலைக்கு என்ன பாவம் என்ன ஜென்மதோஷம் நடந்ததுங்கிற விவரம் தெரியலை. இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமா கிடைக்காதா? அதனால் கடவுளை நம்பவா வேண்டாமாங்கிற ஒரு சிந்தனையும், வழிபாடுகளில் மாற்றமான மனதை பெற்றால் சரி வருமா என்ற குழப்பமான உணர்வும் உனக்கு உண்டு. வழிபாடுகளில் மாற்றம்னா என்னென்னு புரியுதா? மத மாற்றம். கால் வந்துட்டு வா. பேசிடுவான். சொல்லுடா, பேசிடுவான். உன் பிள்ளை
9 மாதங்களுக்கு பிறகு ஐம்புலனில் வாய்ப்புலன் திறக்கும். முதல் உத்தரவு அப்பா. புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு. சாப்பிட்டு போடா செல்லம். கால் வந்துட்டு அபராசக்தி வா. யாரடா நீ? இவன் யார் இந்த பையன்? அப்படியா? உன் பேர் என்னடா? ஜெய்சங்கரா. நடிக்க போறியா? அடுத்த பைசில் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி பக்கம் வாங்க. பாண்டிச்சேரி. என்னம்மா என்ன வேண்டும்? என்ன பிரச்சனை? கண்ணை மூடு. கடனை பற்றி கேட்டேன். கால் வந்துட்டு வா. தாயே நீ யார்? சரி ஓகே நான் பார்க்குறேன். முல்லை மலர் மேலே மாரியம்மன் திருக்கோவில் தெரிகிறதே, அருகில் இருக்கிறதா? சரி ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக ஏமாற்றங்களும் பொன்னகைகள் நஷ்டமும் மனவேதனையும் உன்னுடைய பத்திரங்கள் சம்பந்தமானது கைமாறி போன கதைகளும் நிறைய நடக்கும். இப்போதைக்கு நீ கடனை தீர்க்க முடியாது, எப்படியாவது இவங்க இடத்த பிடிங்கிடணுங்கிற பிளானிங்கில் உன்னை விரட்டதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கால் வந்துட்டு வா. நலிந்தோரை நாசமாக்கத்தான் உலகம் இருக்குது, வாழ வைக்கிறதுக்கு உலகம் இல்லை. என்ன எல்லாரும் திருந்தணும் வாழ்க்கையில். உன் கடனை 3 மாதத்தில் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், கொஞ்சமாக தீர்த்து அப்படி பிரச்சனையிலேருந்து மீட்டி உன்னை வெற்றியாக்குத மகனே. தைரியமாக இருந்து அப்படி வாடா குட்டி பேர. ஐயன் கருப்பசாமிக்கு பாண்டிச்சேரி. உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? உடல்நிலை சம்மந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? யாருக்குடா உடல்நிலை? கால் வந்துட்டு தம்பி. வானும் கடலும் மாறாமல் இருந்தால் நானும் அவளும் நீங்காமல் இருப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முதல்ல குழந்தையை தேடி என்னையை பார்க்க வந்தீர்கள். இப்போ குழந்தை ஜனனமாகிவிட்டன. ஆனால் ரத்தம் இதயத்தின் வாழ்வில் பிரச்சனை இல்லை, நரம்பில் தான் பிரச்சனை. அந்த 2 1 2 3 4 3வது தமனிக்கு செல்லக்கூடிய நரம்பிலே லைட்டாக பிளாக்கும் பெண்டும் இருக்குது அப்படிங்கிறது ரிப்போர்ட். அவ்வளோதானடா. இந்த பிளாக் பெரிய நிலைகளுக்கு ஆகாது, உயிர் சேதமாகாது. இப்போ இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தின் மூலமாக அவளை குணமாக்கி தாயும் செய்யவும் தரமாக வாழ வச்சா போதும்லாம். கால் வந்துட்டு என் செல்ல மகனே. வெற்றிவேல் முருகனுக்கு. இல்லை முருகன் வராரு, என்ன விஷயம்? அந்த கையன் பிறந்துட்டான், கந்தவேல்னு பேர் வை. இல்லை தொழில் நல்லா ஓடும். இடையில் உனக்கு கூட வரக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் சரியில்லை, புரியுதா? மாற்றி தாரேன், நீ நல்லா இல்லை. இந்தா பணம் தானடா வேணும், வாங்கிரு. என் பிறப்பட்டு வீட்டை கட்டிக்கா போ. அடுத்த உத்தரவு எல்லாம் ஒரே நேரத்தில் வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கல. நீ சாப்பிட்டு போடா போட்ட. ஐயன் கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வாப்பா வா. உனக்கு பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில் எந்த இடம்னே? பாண்டிச்சேரிலையா? முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா. வாடா. இவன் யாருப்பா? பேரன். இவங்க அப்பனங்க? அதான் என்ன பிரச்சனை? சரி கண்ணை மூடி காலில் விட்டு வா. நீங்கள்லாம் யாரப்போ? உங்கள் அப்பாவா? அவங்க இருக்கட்டும். ஏன் எல்லாத்தையும் இழுக்கிய உலகத்தில் தோளில் போட்டு இழுத்து உட்காருங்க. முதல்ல உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தேவையில்லாத நட்பின் காரணத்தால் உன் மகன் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் சட்டப்படி விசாரணைக்குரிய மனிதனாக மாறக்கூடிய நிலைமையில் இப்போ அவன் லாக்காயிருக்கான். அவனை மீட்டி தரணும், செல்வாக்காக வாழ வைக்கணும். வேறு என்ன வேணும்?
இந்தா உன் தொழிலை வெற்றியாக்கி தர பணம் கிடைக்கும். 3 முறை என்னைய பாரு, படிப்படியாக முன்னேறுவேன். பராசக்தி நல்லா வாடாங்க. இந்த பிள்ளைக்கு வயசு எத்தனை? இன்னொரு 6 மாதம் பொறுமையாக இருங்க, ஜெயிச்சு வந்துடலாம். போங்க கால் வந்துட்டு வாப்பா. ஆறு செல்லும் பாதை எல்லாம் ஆலமரம் தானே உண்டு. போனு என்ன போனு உன் பிள்ளை போன்னு பார்க்கு. பிள்ளையோட போனை கொடுத்து கெடுத்து விட்டுலாம். ஐயோ உட்காருங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை வருமானத்துக்குரிய நிகழ்வுகள் தெளிவாக இருந்தது. இப்போ திடீர்னு கொஞ்சம் மாற்றமும் குழப்பமும் வந்திருக்கு. அதனால் வேறு வழி என்ன என்பதை பற்றி ஒரு சிந்தனை உங்கள் உள்ளத்தில். புதிய தொழில் செய்யலாமா அல்லது வேறு எங்கேயும் போய் வேலைக்கு சேரலாமா அப்படிங்கிற மனநிலைகளில் குழப்பமாக இருக்கு எல்லாம். அதுக்கு தான் ஒரு சூட்சமாக ஒரு பாட்டை படித்து நீங்கள் கவனிக்கலை. ஆறு செல்லும் பாதை எல்லாம், ஆறு என்றால் வழி என்பது பொருள். ஆலமரம் தானே உண்டு, நிழலுக்கு ஒதுங்கிறதுக்கு. அப்போ இப்போ உனக்கு ஒரு நிழலுக்காக இன்னொரு தொழிலை உருவாக்கி தரணும். கால் வந்துட்டு வா. தெய்வங்கள் நீங்கள் பாண்டிச்சேரியா? உட்காருங்க. நீங்கள் கோர்ட்லேருந்து கேஸ் கிடக்கா? இன்னும் தான் போகணும். வா, தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வருது. இப்போ பார்க்குற தொழிலில் கொஞ்சம் சொற்ப வருமானத்தை விலைக்கு தந்துருந்தேன். சரியா? ஜனவரிக்கு பிறகு தொழில் ஆரம்பிப்போம். நல்லா இருப்பேன். ஆர்டர் போடுறதுக்கு தான் ஜனவரி வர கால அவகாசம். புண்ணியத்தை பேர் போ. கால் வந்துட்டு வாப்பா. சாப்பிட்டு போங்க. அடுத்த பைசில் பழனி. பழனி மலை பக்கத்துலேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? பழனி பழனி பக்தர் இருக்கீங்களா? பழனி திண்டுக்கல் எந்திரிச்சா ஏற்றுக்கிட மாட்டேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருந்த மனவேதனைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறது உன்னுடைய எண்ணம். உறவினர்களையும் பிள்ளைகளையும் கூட நம்ப முடியாத மனக்குழப்பத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதனால் இப்போ எதிர்பார்க்காம நீதிமன்ற வாயிலுக்கு செல்ல வேண்டாம். உனக்கு அதை வெற்றியாக்கி தருவது என் பொறுப்பு. கால் வந்துட்டு வா. அடுத்த பைஸ் என்ன என்ன ஒன்று? எந்த ஊருண்ணே? இல்லை, பழனி பக்கம் இல்லை. பழனிலேருந்து 40 கிலோமீட்டர் உங்கள் வேலையா. அதனால் வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? காற்று நான் தந்துட்டேன். கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். இந்த ஜெயிச்சு உத்தரவுக்கு கொண்டு வந்துருப்பில்லையே. சொத்து சம்பந்தம் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேனே. ஐயன் கர்ப்பசாமிக்கு திண்டுக்கல் பகுதி. திண்டுக்கல் பகுதி வாங்க பக்தர்கள். திண்டுக்கல் பகுதி. யாருக்கும் வாழ்வுண்டு, அதற்கொரு நாளுண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே, அருகினில் இருப்பாயடா. மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? மகன் ஆண்பால் வினைமுற்று. உங்களுக்கு இலக்கணத்தோடு கூப்பிட்டா தான் நீங்கள் தெளிவாகுவீங்க பொருளுக்கே. ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுமே மகனே, தெய்வத்தின் முகம் வாடுமே. என்னப்பா வேணும்? உன் பையனுடைய திருமணமே சரியானதா தவறானதா என்ற ஒரு கோட்பாடு உள்குழப்பத்தில் ஓடும். ஆனால் மருமகள் வந்த நேரம் நல்ல நேரம்தான். நீ ஒன்றும் கவலைப்படாத. பிறத்தையார் சொல்கிறத கேட்டு மனதை குழம்ப வச்சா நம்ம வயசுக்கே பொருத்தம்னு போயிடும். புரியுதா? இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்த்து தாரேன். 2 பேருக்கும் உள்ளார்ந்த நல்வாழ்வை அமைச்சு தாரேன். வேறு என்னப்பா வேணும்? கல்யாணத்துக்கு வரக்கூடிய போது நல்ல மருமகள். திருமணம் எப்போ வேணும்னு நினைக்கிற நீ? தை மாதம் நடக்கணும். அதான் விஷயம். நல்ல மருமகள் தான் உத்தமமாக நடக்கும்.
வேண்டாம், அந்த சிந்தனையை கைவிடு, அதை கைவிடு, வெற்றிவிடு. அடுத்து பெண்மகளை பற்றி கேட்க வந்தது யார்? பெண்மகளை பற்றி நீங்கள் நினைக்கிற பொண்ணை இப்போ முடிக்காண்டாம்னே, கால் வந்துட்டு வா மகளே. யார் அது? நல்ல காலில் விழல, மனம் குழம்புது. இப்போ வரலாம், இப்போ வரலாம். கொஞ்சம் தண்ணி வெளியிதாங்க, கொஞ்சம் என்ன வேண்டும்? அவள் விரும்புகிற பாதை அவள் வாழ்வை புனிதமாக்கும். குலங்கோத்திரத்தை பற்றி ஏற்றத்தாழ்வாக நினைத்தால் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும். அதனால் பொண்ணுடைய மனநிலைகள் இப்போதைக்கு நம் பக்கத்தில் இல்லை. மனதால் குழப்பமடைந்திருக்கிறாள். அவள் பாதைக்கு நீங்கள் செல்வதே சரி. உங்கள் பாதைக்கு அவளை எடுத்தால் அந்த வாழ்க்கை 2 வாழ்க்கையாக மாறும். எது வேண்டும்? சந்தோஷமாக கால் வந்துட்டுவா. அடுத்த பையத்தில் தொழில் கடன்களை பற்றி கேட்டு வந்தது யார்? தொழிலை பற்றி கேட்டு வந்தது யார்? வாப்பா. ஆவணி திருநாளில் உட்காரலாம். ஆவணியில் பேசி முடித்து கார்த்திகையில் திருமணத்தை காட்டு, வெற்றி உன்பக்கம். இந்தா ஜெயிச்சு வா மகளே, நல்லா வாப்பா. தம்பி என்னடா தொழில்? கொஞ்சம் கண்ணை மூடு. உனக்கு திண்டுக்கல்லா சொந்த ஊர்? வாழை மரங்களாக தெரியுது. கால் வந்துட்டு வா. மலை வாழையா சிறுமலை வாழையா? சாதாரண வாழை தான். சரி. பாறையில் விதைத்த விதை, கடலில் பெய்த மழை, காட்டிலே உலாவிய தென்றல். நல்லா புரிஞ்சுக்கணும். பாறையில் விதைத்த விதை, கடலில் பெய்த மழை, காட்டிலே உலாவிய தென்றல், சேற்றிலே ஊற்றிய பால், அடர் காற்றிலே ஏற்றிய தீபம், இவைகளெல்லாம் உலகில் பயனின்றி போகும். என்ன பிஸ்னஸ்? அதுக்கு தேவையில்லாத முதலீடுகளும் தேவையில்லாத நம்பிக்கையோடு பண செலவுகளும் அவசியமில்லாத ப்ராஜெக்டுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்குங்கிற கற்பனையும் உன் உள்ளத்தை தீட்டி இதுவரை ஏமாற்றத்தை பெற்றாய். கால் வந்துட்டு வா. அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். கடலில் பெய்த மழையால் என்ன பிரயோஜனம்? காட்டில் உலாவிய தென்றல் யாருக்கு சொந்தம்? சேற்றில் ஊற்றிய பால் யார் சாப்பிடுவா? விஷத்தில் கலந்த தேன் யார் விரும்புவா? ஆகினால் இந்த முயற்சியை கைவிடு, புதிய தொழிலை மேற்கொள்ளு. 2027 3வது மாதத்துக்கு பின்பு எத்தொழில் செய்ய நினைத்தாலும் உனக்கு வழி கிடைக்கும். அதுக்கு வந்து வங்கியிலிருந்து உனக்கு 60 லட்சம் ரூபா வர சேங்ஷன் ஆகும். அதை வச்சு ஜெயிச்சுக்கா. கால் வந்துட்டு வா. அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தமாக ஒரு சில சிந்தனைகள் 2 பேர் வந்து ஐடியா கொடுப்பான். அந்த விஷயங்களுக்கு நீ போகவே கூடாது. இந்தா வெற்றியாகுவாய், பணம் கிடைக்கும், புதிய தொழிலும் கிடைக்கும், புண்ணியத்தை பெறுவாய் மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு அடுத்த பைசில் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாப்பா. என்ன வாழ்க்கை? கல்யாணம் முடிச்சாச்சா? சர்வமங்களம் நமஸ்து. எழுதிய ஓலையில் சீரில்லை. சீரில்லை. எஸ், ஓகே. யாருக்கு கல்யாணம் முடிச்சே? பொண்ணுக்கா? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? ஓலையில் சீரில்லைன்னு சொல்லிட்டேன். அந்த ஓலையை கிழிச்சிருவான். அவன் இனிமே பக்கத்தில் வரக்கூடாது. வந்தால் உன் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து. கால் வந்துட்டு வா. முறையான டைவர்ஸ் ஆன பிறகு அவனுக்கு என்ன உறவு வாழுது? என்னண்ணே? அவனை மட்டும் குற்றவாளின்னு நினைக்கக்கூடாடா தம்பி. உன் பிள்ளைக்கும் உள்ளம் கொஞ்சம் சலனமாயிடுது.
டைவர்ஸ் அப்ளை பண்ணி வெற்றியான பிறகு ரெண்டு பேரும் ஒரே பஸ்ஸில் ஏறும் பொழுது கூட கணவன் மனைவி ரெண்டாம் தரம் கொண்டு சேர்ந்த உலகம் உண்டு, இருக்கா இல்லையா? அப்போ அது என்னது, கோர்ட்டு வரை போயிட்டு தான் திரும்பி இந்த வாழ்க்கையை பெறணும்னு எழுதப்பட்ட விதி. இதுதான் நிலையானது என்று இந்த உலகத்தில் நினைக்க வேண்டாம். ஏன், இந்த உலக வாழ்வே நிலையில்லாதது தான். அதனால தான் நிலையாமையை பற்றி நேற்று நம்ம பேசணும். இப்போ உன் பிள்ளையினுடைய மனதையும் இரண்டையும் சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? நீ எடுக்கிற முடிவு. கண்டமுடு. யாரம்மா நீங்கள் நிற்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்கணுமா? சரி, ஏப்பா நீ ஹிந்து, ஆனால் வேளாங்கண்ணி மாதா நிற்கிறாங்களே, என்னடா காரணம்? வீட்டு பக்கத்தில் எதுவும் சர்ச் இருக்கா? அது நம்ம கருப்புசாமி. வேளாங்கண்ணிலேருந்து மாதா வராங்களே, உன் பிள்ளை எதுவும் வேண்டுதல் பண்ணியிருக்காளான்னு கேட்டுக்கா. என்ன கேட்டுக்கா? இந்தா நல்வாழ்வை தாரேன், புண்ணியத்தை உருவாக்கி தாரேன். அந்த எதிர்ப்பெல்லாம் கருப்புசாமி ஜெயிச்சு தாரேன், சந்தோஷமா இருக்கு. ஐயன் கருப்புசாமிக்கு அப்படியா? வீடு இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வாருங்கள். நீதிமன்றத்துக்கு எதுவும் எழுதி கொடுத்துருக்கீங்களா? கால் வந்துட்டுவாங்க. நீங்கள் எந்த ஊர்? நிற்கலாம். அஞ்சுதல் பொருளாக ஐங்கரத்திலும் ஆயுதம் கொண்டு எஞ்சி ஐங்கரத்தில் கருணை பாச வெளிகள் கொண்டு இரத்த கண்ணும் ரகரத்ன முத்தும் செம்மை இதழும் செவ்வாயும் கொண்ட செங்காளி வருக. அம்மா காளியாத்தா வராள, எங்கே இருக்கா? இருக்காங்களா? மாகாளியம்மன், காளி, பத்திரகாளி, அந்த எல்லையில் கொடிகட்டி இருக்கிற தெய்வமே அதுதான். அந்த எல்லையில் அருள் பிரகாசத்தோடு வீரியமாக இருக்கக்கூடிய தெய்வமே அந்த காளி தான். அதனால தான் அந்த எல்லைக்குள்ளே போனோடனே காளியம்மனுடைய தோற்றம் அப்படி தெரியுது. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் 4.25 ஆண்டுகளுக்கு முன்னே மாந்திரிகத்தால் செய்வினைகள் செய்து தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மன வருத்தமும், இடம் வீடு சம்பந்தமான விஷயத்தில் போட்டி மனப்பான்மையும் பல குழப்பங்களை உருவாக்கி உடல்நிலைகளின் பாதிப்பும் பண நஷ்டங்களும் ஏற்பட்டன. கால் சொல்லலாம். இந்த வழக்கில் உன் பக்கம் வெற்றி கிடைக்குமப்பா. வேற என்ன வேண்டும்? அந்த வழக்கில் வெற்றி உன் பக்கம்தான், உன் பக்கம் நீதி இருக்குது. முடிச்சு தாரேன், ஜெயிச்சு வரலாம்ப்பா. மகிழ்ச்சியாக இருங்கள். ஆடி அமாவாசைக்கு ஆனந்தமாக வந்து சேருங்கள். ஒரு வருஷத்துக்குள் பண்ண முடிஞ்சிடும். எல்லாமே 9 மாதம் தான் முடிஞ்சிடும். ஆடி அமாவாசைக்கு வந்து சேருங்க. ஐயன் கருப்பசாமிக்கு என்னப்பா வேண்டும்? காலில் அடையாளம் உடையது யார்? மச்சம் இருக்கா? பையனுக்கு தழும்பு இருக்கு, இருக்கா? கால் இருக்கு. முத்துலட்சுமி எங்க? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னொரு காலத்தில் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பம் உன்னுடைய குடும்பம். 4 தலைமுறைகளுக்கு முன்னால் அபரிதமாக இறந்து போன ஒரு பெண்ணின் ஆத்மா இதுவரை பூரணமடையாத குடும்பமாக இருக்கின்றது. அதனால் மகனுக்கு இதுவரை இல்லற வாழ்க்கை பூட்டாத காரணமும் வரக்கூடிய நிலைகளெல்லாம் தடையாகுவதற்கும் காரணம் அதுவே ஆகும். இந்த திருமணம் நடக்குமா? கார்த்திகை தீபத்துக்குள் நடத்தி வெற்றியாகித்தாரேன். வேற என்ன வேண்டும்? நிலையான வேலை 2027. இந்தா வெற்றி உண்டு, திருமணத்தை நடத்தி தரப்பா, புண்ணியம் பெறுவார். கால் வந்துட்டுவாப்பா.
சாப்பிட்டு போங்க தம்பி. அண்ணே என்னப்பா? யாரு? தம்பி என்னய்யா? ஒரே ஒரு விஷயம்தான். 2 பிரிவாக பிரிந்து செல்லக்கூடிய நேரங்கள் இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரிவுகள் உயிர் போகாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். அதனால் இடமாற்றம் தேவை.